ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தற்போது வந்துள்ள ஒரு முக்கியமான செய்தி என்ன என்றால், உலக கடல் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு புதிய முயற்சி என்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், ஒருங்கிணைந்த பெரிய அளவிலான கடல் முறிவு கப்பல் ஒன்றை சீன அரசு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏனென்றால், இந்த புதிய கப்பலின் பெயர் கைலான்சியோ 696. இந்த கப்பல் மார்ச் 10ஆம் தேதி அன்று ஜோஜோ நகரில் ஜிஜியாங் மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பல் முழுவதும் சீனாவின் உள்நாட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கிறது. இந்த கடல் முறிவு கப்பல் என்பது, கடல் முறிவு கப்பல் என்றால் அந்த கடல் அடியில் இருக்கும் எரிவாயு வளங்களையும் மற்றும் அடுக்கான அமைப்புகள் கொண்ட பாறைகளையும் அது சிறப்பு தொழில்நுட்பத்தின் உதவியால் இது கவனிக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்திற்கு உதவும் மிக முக்கிய கருவியாக இந்த கப்பல் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் இந்த கப்பல் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை கண்டுபிடிக்கலாம். இந்த தொழில்நுட்பம் மூலம் கடலின் ஆற்றல் திறன் மற்றும் திறன்களின் முன்னேற்றத்தை அறிய சீனா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய இது பெரிய உதவியாக இந்த கப்பல் உள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதனால்தான் இந்த கப்பல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பல் எண்ணெய் மற்றும் எரிவாயு முறிவு தொழில்நுட்பத்து உதவியுடன் பெரிய திருப்பு முனையாகவும் இருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இதை பற்றி நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை கமெண்டில் கூறவும், பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவும். நன்றி, வணக்கம்.